உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சோ இந்த முறை அன்னபூர்ணி குரூப்ஸ் கம்பெனி சார்பா ஒருத்தர் போட்டியிட போறாரு, அப்படிதானே? எஸ் சார். ஒருத்தர் இல்ல சார், 2 பேரு. வணக்கம் சார். வணக்கம் ஸ்ரீனிவாசன் சார். வணக்கம் பிரகாஷ் சார். 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? என்ன கௌதம் தம்பி, எப்படிப்பா இருக்க? அப்பா நல்லா இருக்காரா? போன வாரம் ஒரு மீட்டிங்ல பார்த்தேன், ஆனா நீங்க ஆளையே காணோமே. கௌதம், உன்னை டிவில எல்லாம் போட்டு ஒரு வழி பண்ணிட்டாங்களே, ஆனா சூப்பரா அடிச்சு நொறுக்கிட்டியப்பா. அதெல்லாம் சமாளிச்சு வந்தாச்சு சார். டேய், நீ என்னடா இங்க? என்ன கதிர், ஒரு நிமிஷம் இரு. எதுக்கு டென்ஷன் ஆகுற? சார் அதை கொடுங்களேன். இந்தாங்க சார். சார், இந்த ரியல் எஸ்டேட் அசோசியேஷன் எலெக்ஷன்ல நானும் கேண்டிடேட்டா நிக்கலான்னு மனு தாக்கல் பண்ண வந்திருக்கேன் சார். சொல்லுங்க அங்கிள், திடீர்னு பார்த்து ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம்? சொல்லுங்க சார். ஏதாவது கம்பெனி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளமா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. ஏன்னா இப்ப நம்ம கதிர் தான் ஆஃபீஸ் பாத்துக்கிறான். பட் இருந்தாலும் ஏதாவது queries இருந்தா சொல்லுங்க, நான் அப்பா கிட்ட வேணா சொல்லி பேச சொல்றேன். நான் கூட வேணும்னா ட்ரை பண்றேன். ப்ராப்ளமே கதிர் தம்பி தான். ஆமா சார், கதிர் கூட எதுவுமே சரியான டேர்ம்ஸ் இல்லைன்னு எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சுத்தி சுத்தி அன்னபூர்ணி குரூப்ஸ் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வருதுப்பா. நாங்க உங்க அப்பாக்காக பாக்குறோம். எங்களுக்கு மட்டும் இல்ல, அசோசியேஷன்ல தலைவராக இருந்த வரைக்கும் அவர் நல்லது மட்டும்தான் பண்ணியிருக்காரு. ஆனா இப்ப அதையெல்லாம் கதிர் சார் வீணாக்கிட்டு இருக்காரு. ஐம் சாரி அங்கிள், பட் கதிரும் திறமையானவன் தான். வேணும்னா இன்னும் கொஞ்ச நாள்ல அதை சரி பண்ணிடுறேன். பட் சரியாயிடும். இல்லப்பா, உங்க ஆபீஸ் பிசினஸோட நின்றுட்டா பரவாயில்ல. இப்போ எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சிட்டா எல்லாருக்கும் பிரச்சனை ஆயிடும்பா. ஏன் இப்போ இப்படியெல்லாம் பேசுறீங்க? ஆமாம்மா, கதிருக்கு யார் மேலேயும் மரியாதையே இல்ல. தடாலடியா அவர் பாட்டுக்கு எதையாவது செஞ்சிடறாரு. அவர் மட்டும் தலைவராயிட்டாரு, எதுவுமே செய்ய முடியாது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.